காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு பராக்கிரமசாலி, மைட்டி மேன் ஆஃப் வேலர். பரிசுத்த திருமறையின் ஆதார வார்த்தை நியாயாதிபதிகள் 6:12. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். The Lord is with thee, thou mighty man of valor. இன்றைய திருமறையின் தியான பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 18 முடிய. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனார் அவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது தேவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறிய அடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரிதான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விட விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். 1940ஆம் ஆண்டில் ஜெர்மானியர்கள் ஊடுருவிய தருணத்தில் நேசிப்பதிலும் வேலை செய்வதிலும் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நேரம் செலவழிப்பதிலும் தன் வாழ்க்கையை நடத்திய டயட் ஈமன் கூச்ச சோபம் கொண்ட ஒரு சாதாரணமான பெண். உங்கள் வீட்டிற்கு ஒரு அபாயம் என்றால் ஒரு நெருப்பு கோழி தன் தலையை மண்ணுக்குள் புதைத்துக் கொள்வது போல செயல்பட வேண்டும் என்று டயட் பின் நாட்களில் எழுதுகிறாள். ஜெர்மானிய கலகக்காரர்களை எதிர்த்து நிற்கும் அழைப்பை தேவன் தனக்கு தந்துள்ளதாக எண்ணிய இவள் தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து யூதர்களையும் பாதிக்கப்பட்ட மற்ற ஜனங்களையும் ஜெர்மானியர்களின் கண்ணில் படாத வகையில் ஒளித்து வைத்தான். அடையாளம் தெரியாத இந்த இளம்பெண் தேவனுடைய யுத்த வீராங்கனையாய் மாறினாள். டயட்டை போன்றே சற்றும் பொருந்தாத சில கதாபாத்திரங்களை தேவன் பயன்படுத்திய பல சம்பவங்களை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, இன்று நாம் வாசிக்க கேட்ட நியாயாதிபதிகள் புத்தகத்திலே தேவதூதன்
கிதியோன் என்கிற அந்த வாலிபனை சந்தித்த போது முதல் வார்த்தையாக கூப்பிடுகிறான், பராக்கிரமசாலியே, மைட்டி மேன் ஆஃப் வாலர், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். The Lord is with thee. முதல் அந்த வாலிபனை சந்தித்த போது சொல்லப்பட்ட தேவதூதனுடைய ஒரு வார்த்தை இதுவாக இருந்தது, பராக்கிரமசாலியே, the mighty man of valor. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தால், உங்களை பயன்படுத்த வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய தீர்மானம் வைத்திருந்தால், உங்களை பார்த்தும் அவர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார், மைட்டி மேன் ஆஃப் வாலர். அது மாத்திரமல்லாமல் அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், the Lord is with thee. இது போதுமான அருமையானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கிதியோன் என்கிற ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலே பிறந்த, அந்த மனாசேயின் குடும்பத்திலே பிறந்த அந்த கிதியோனை பார்த்து தேவதூதன் கூறுகிறார். அப்பொழுது கிதியோன் சொல்லுகிறான், இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மீதியானின் கைக்கு தப்புவிக்கும் பொருட்டு கோதுமையை நான் ரகசியமாக போராடி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திலே வந்து பராக்கிரமசாலியே என்று என்னை பார்த்து தேவதூதனானவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி அவன் ஒருவேளை கேள்வி கேட்டிருக்கக்கூடும். இந்த கிதியோனுடைய இஸ்ரவேலில் அவன் மனாசே கோத்திரத்தில் மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் தகப்பன் வீட்டில் உள்ள எல்லாரை காட்டிலும் சிறியவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஊழியத்தின் பொருட்டு பல இடங்களுக்கு தேவன் உங்களை அனுப்ப, தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட அந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒரு இடத்திற்கு அனுப்பும் போது, ஒரு மனிதரை சந்திக்க அனுப்பும் போது, அவர்கள் ஒருவரை பலத்த சேனைகளோடு பலத்த ஒரு வைராக்கியத்தோடு இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பலத்தவைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர் ஒரு காரியத்தின் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய மக்களை மீட்கும் பொருட்டாக உங்களையும் ஒருவேளை அனுப்புகிறவராக இருந்தால், அவர் அனுப்புகிறவர் யார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அழைத்து, உங்களை பெயர் சொல்லி அழைத்து அனுப்புகிறார். அனுப்பும்போது சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, தோ மைட்டி மேன் ஆஃப் வாலர். நீங்கள் சாதாரண குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், எளிமையானவர்களாக இருக்கலாம், உங்கள் தகப்பனுடைய வீட்டில் எல்லாரை காட்டிலும் சிறியவனாக இருந்திருக்கலாம். அது எல்லாம் தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அருமையானவர்களே, எளிமையான குடும்பத்தை சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னோட இருக்கிறேன் என்று. கிதியோன் தேவனுடைய அழைப்பை நம்பாமல் அதை உறுதிப்படுத்த பல அடையாளங்களை அவன் கேட்கிறான். ஆனாலும் தேவன் அவனை கொண்டு அந்த பெரிய மீதியானரை முறியடித்தார் என்று சொல்லி 7வது அதிகாரத்தில், அடுத்த அதிகாரம் நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே நாம் சிறப்பாக பார்க்க முடிகிறது. தேவன் கிதியோனை எப்படி பார்த்தார்? பராக்கிரமசாலியாக பார்த்தார். தேவன் கிதியோனோடு இருந்து அவனை ஊக்கப்படுத்தியது போல அவர் நம்மை அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி எபேசியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 1-2 படிக்கிறோம். அருமையானவர்களே, என்ன சொல்லப்படுகிறது? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று. நாம் ஆண்டவருடைய பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதே நிதர்சனம். சிறிய மற்றும் பெரிய வழிகளில் அவருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்யும் பொருட்டு நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் அருளுகிறார். நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. You are the mighty man of valor. The Lord is with thee. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பலவீனத்தின் மத்தியிலும் தேவன் பயன்படுத்தி தன் சித்தத்தை நிறைவேற்றிய சில வேதாகம கதாபாத்திரங்கள் யார் என்று சொல்லி நீங்கள் நினைவு கூற முடியுமா? உங்களுடைய பாதுகாப்பான சூழலிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போய்
உங்களை அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த சிந்தனைகளோடு நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி உங்களிலே திடமனதாய் வைத்துக்கொண்டு, நீங்கள் உங்களை கொண்டு பராக்கிரமசாலி ஆகவில்லை, கர்த்தர் உங்களோட இருப்பதனால் நீங்கள் பராக்கிரமசாலி. ஜெபிப்போமா? பரலோகத்தின் அன்பு தகப்பனே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியே என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையிலே அழைத்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை பார்க்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நீர் எங்களை விட்டுக் கொடுப்பதில்லை அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோட இருக்கிறீர், எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசும்போது, உமக்காக நாங்கள் ராஜ்யத்தை கட்ட முன் வரும்போது நீர் எங்களோட கூட இருக்கிறீர். பலத்த அந்த எதிரிகளை நீர் முறியடிக்க எங்களுக்கு தனியாளாக நீர் ஆண்டவரே, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை அந்த கிதியோன் முறியடித்தாரப்பா. அப்படி எங்களுக்கு பலம் தருகிறது. ஸ்தோத்திரம். நாளை மகிழ்ச்சியின் நாளாக, தேவன் எங்களோடு இருக்கிற நாளாக, கர்த்தர் எங்களோடு வாழுகிற நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.